குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, நம் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்மேல் வைத்த அன்புக்காக நன்றி என்று சொல்லுங்க. எந்த பக்தியினாலும் நாம் ரட்சிக்கப்படல, ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினால் தான் அவர் நம்மை இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வதுதான் கிறிஸ்தவம். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு வயசான அம்மா, ரொம்ப நாளா காணுமேன்னு வீட்டில் கேட்டேன், எங்க அந்த அம்மாவன்னு. அந்த அம்மா வர்றதில்லை, இப்போ ரொம்ப நாள் ஆச்சுன்னாங்க. ஏன்னு? ஆண்டவர் ஒன்றுமே செய்யலையா, அதனால் அந்த அம்மா அப்படியே நிறுத்திக்கிடுச்சு சபைக்கு வர்றதை அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், உலக பிரகாரமான காரியங்களை இதை அதை செஞ்சா அதுதான் கடவுளுடைய அன்புன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இந்த உலக பிரகாரமான காரியங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மளை அப்படி திருப்திப்படுத்த விரும்பலை. அப்படி நம்மளை திருப்திப்படுத்தவும் முடியாது. இந்த உலக பொருட்கள் ஏதாவது நம்மளை திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. அது நமக்கு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே தான் போகும். அப்போ யார் உண்மையாக ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பை உண்மையாய் புரிந்து கொண்டவர்கள் தான். யோசித்து பாருங்க, சில பிள்ளைகள் தாய் தகப்பன்கிட்ட கோச்சிக்கிட்டுறாங்க. எனக்கு அது வாங்கி தரல, இது வாங்கி தரல, எனக்கு அதுக்கு அனுமதிக்கலை, எனக்கு அதுக்கு அனுமதிக்கலை, எனக்கு காசு தரல, பணம் தரல அப்படின்னு கோச்சிக்கிறாங்க. ஆனால் யார் நல்ல பிள்ளைகள்? உண்மையாக பெற்றோர் தங்களை நேசிக்கிறாங்கங்கிறத புரிந்து கொண்டவர்கள் தான். அது ஒரு மெச்சூரிட்டி, அது ஒரு அறிவு, அது ஒரு முதிர்ச்சி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ எனக்கு அம்மா அப்பா அது செய்யலை இதை செய்யலைன்ட்டு கோச்சிக்கிறவங்க இல்லை என்ன சொல்ல, அது ஒரு சிறு பிள்ளைத்தனம். ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கிறதற்கு என்ன வேணும்? அன்பு. அன்பு இல்லாமல் ஒரு பிள்ளைய பெற்று என்ன செய்ய முடியாது? வளர்க்க முடியாது. அப்போ எந்த பெற்றோரும் அன்பு இல்லாதவர்கள்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி தான் தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பினால் மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டோடைய சபையில் இருக்கிறோம். இல்லாட்டினா இந்நேரம் பாவியா இந்த உலகத்தில் நம்ம அழிந்து போயிருந்திருப்போம். ஆண்டவர் நமக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே நித்தியமாய் நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படி அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறதுனால கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை வாழ அனுமதித்திருக்கிறார். மற்றபடி அவரை போல நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு வந்தவங்க உண்மையாய் இயேசு என்னை நேசிக்கிறாருங்கிறத புரிந்திருக்கிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஓ எது கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எனக்கு நீர் ஒருபோதும் குறை வைக்கிறது இல்லை, நீ ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்கிறது இல்லை, ஒருபோதும் நன்மையான எந்த காரியத்தையும் எனக்கு நீ தடை செய்கிறது இல்லை. ஒரு நாளும் அவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஓ சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கட்டும். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய அன்பை உண்மையாய் புரிந்து கொண்டவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த அன்பும் இல்லை. ஆண்டவரே, புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை கொடுங்கப்பா, அந்த பக்குவத்தை கொடுங்கப்பா, அந்த அறிவை எங்களுக்கு கொடுங்க ராஜா. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பாடுவோமா?
பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சொல்லுங்க, அள்ள 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 குறையாத, ஓ ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. சொல்லுங்க, அள்ள அள்ள அன்ப கால வேளையில ஒரு விசை கூட ஒவ்வொருவரும் உணர்ந்து பாடட்டும். ஆண்டவரே, குறையாத அன்பு, குறை சொல்லவே முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடி, ஓ அந்த பிதாவின் அன்பை உணரச் செய்வீராக. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் நான் உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. ஓ அன்பே என் இயேசுவே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே, ஆட்கொண்ட என் தெய்வமே. சொல்லுங்க, உம்மை நான் மறவேன், உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன், உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே, உரபரதல ரஷபரதல ரமணா தெய்வமே. ஓசன்னா உன்னத தேவனே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா. ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. யோசனையில் பெரியவரே. ஆராதனை, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரீமா லாமா ரக்க ரதலர மனனதலர பௌரபரதலர. Holy Spirit of God, we love you. பரிசுத்த ஆவியானவரே, we need you. பரிசுத்த ஆவியானவரே, we surrender to you. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. எங்களை நீங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. இந்த ஆராதனையில ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க.
தெய்வமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.